நம்முடைய உறவுகள் நமக்கு கொடுக்கும் காயங்களை விட உலகத்தில் வேறு யாரும் நமக்கு கொடுத்துட முடியாது. அதுவும் நெருக்கமான உறவுகள் கொடுக்குற வலியும் வேதனையும் அப்பப்பா சொல்லவே முடியாது. அவங்க எவ்வளோ நம்மளுக்கு அந்த வலியை கொடுத்தா கூட எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்ப்பா இவன் அப்படின்னு வடிவேலு சொல்கிற மாதிரி நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கோம், அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சரி, அவங்கள விட்டுட்டு நம்ம விலகிடலாமா அப்படின்னா அதுவும் நம்மளால் முடியறதில்ல. நம்மளும் மறுபடியும் ஏதோ ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கிறோம். அந்த காரணத்துக்கு அர்த்தம் இருக்கா, நியாயமான காரணமாக எதுவுமே நம்ம யோசிக்கிறதில்ல. திரும்ப திரும்ப அவங்கள தான் நம்ம தேடுறோம். உலகத்தில் யார் கூட நம்ம எவ்வளோ பழகினாலும் வெளி உலகத்தில், ஆனால் நம்ம மனசுக்குள்ளே நம்ம தேடுறது நம்மளுடைய நெருக்கமான உறவுகளை தான். அவங்க இவ்வளோ வலியை கொடுக்குறாங்களே, உங்கள் அன்புக்கு அவங்களுக்கு அவ்வளோ தகுதியே இல்லையே, அன்பு கூட புரியாத அந்த உறவுக்கு நம்ம திரும்பவும் வேணுமா நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே ஒரு குரல் கேட்கும், அப்பப்போ கேட்கும். அப்படி என்ன இவங்க நம்மளுக்கு வேணுமா, நம்ம அன்பே புரியல, அப்புறம் எதுக்கு அப்படின்னு தோணும். ஆனால் நம்ம தான் இருக்குமே, நம்ம என்ன பண்ணுவோம், உலகத்தில் இருக்கிற எல்லா காரணங்களையும் கண்டுபிடிச்சி இல்லை அப்படி கிடையாது, இவங்க நம்மளுக்கு வேணும், அவங்களுக்கு நம்ம வேணும், நம்ம இல்லைன்னா எப்படி, அவங்களுக்கு ஒன்றும் புரியல, புரிஞ்சுப்பாங்க, நம்மளும் விட்டுட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அவங்கள அரவணைச்சிப்போம். நம்மளை விட்டு அவங்கள ஓட விடவே நம்ம மாட்டோம். எவ்வளோ அடித்தாலும் எவ்வளோ நம்மளுக்கு வலியை கொடுத்தாலும் நம்மளால் அவங்கள விடவே முடியாது. இது என்னங்க, நம்ம ஏமாறுறோமா, இல்லை நம்ம வெகுளியா, நம்மளுக்கு ஒன்றும் தெரியலையா, இல்லை அவங்க நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்களா, அப்படி நமக்கு அந்த உறவு தேவையா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்மளுக்குள்ளே இருக்கும் இல்லைங்க. உங்களால் கனெக்ட் பண்ண முடியுதுங்களா? எல்லார் வாழ்க்கையிலையும் இந்த ஒரு ஃபேஸ் இருக்கும் இல்லைங்களா? அப்போது ஒரு விஷயம் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குங்க. ஒரு உறவுங்கிறது 2 பேர் இருக்கணும் இல்லையா, கணவன் மனைவி, பிரதர் சிஸ்டர், யாருனாலும் இருக்கணும், 2 நபர்கள் இருக்கணும். அந்த 2 பேர் இருக்க அந்த உறவுகளில் யாராவது ஒருத்தர்கிட்டையாவது உண்மையான ஆழமான அன்பும் இருந்தால் போதும். அந்த உறவு என்ன சாகாது, காப்பாற்றிடலாம். ஸோ அதனால் அந்த நபராக நம்ம இருந்துட்டு நம்ம அவங்களுக்கு அந்த அன்பின் மொழியை புரிய வைக்கணும். எறும்பு ஊர்னா கல் கூட தேயும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த பழமொழி சரியாக நான் சொல்கிறேன்னான்னு தெரியலை. பட் கல் இல்லைல்ல, இவங்க எல்லாம் மனிதர்கள், அதனால் அவங்களுக்கு புரியும், அன்பு புரியும். இப்போ இல்லைனாலும் என்னைக்காகுது. நம்மளுடைய அன்பு உண்மை தானே. அதனால் உறவுகளில் நம்ம முன்னாடி இருக்கிறவங்களுக்கு அது புரியலனாலும் நம்ம பேசுகிற பாஷை அவங்களுக்கு ஜாப்பனீஸ் சைனீஸ் மாதிரி தெரிஞ்சால் கூட அன்பு உணர முடியும் இல்லையா? ஸோ உறவுகளில் ஒருத்தர்கிட்டையாவது உண்மையான பாசம் இருந்தால் அந்த உறவுகளை நம்ம காப்பாற்றிட முடியும். நம்ம எல்லாரும் அப்படின்னு நினச்சா நம்மளை தட்டி கொடுத்துக்கலாம். முன்னாடி இருக்கிறவங்க வேறு மாதிரி இருந்தாக்கா பரவாயில்ல, அந்த உறவை நம்ம காப்பாற்றுறோங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது. உங்களோட இதை சொல்லணும்னு தோணுச்சுங்க. நன்றி.